ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இன்று இந்த தாயானவளின் வாக்கினை நீ முழுமையாக கேட்டாயானால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக விலகிவிடும். இந்த தாயானவளின் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகின்றார் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று நான் வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அம்மா நான் காண வேண்டாமா? அதனால்தான் என் குழந்தையே, காண்பதற்காக உன்னை நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது, எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கின்றது, எந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மாவிற்கு தெரியும் அல்லவா? அதை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். நீ எள்ளளவும் கூட இந்த தாயானவளின் மீது சந்தேகப்பட வேண்டாம். இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார். அவர் யார் என்று உன் அம்மா நான் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு சொல்ல போகின்றேன். கவனமாக கேள் என் குழந்தையே. ஆபத்து இருக்கும் பொழுது உனக்கு யார் உதவி செய்தார்களோ, நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு ஆதரவாக செயல்பட்டார்களோ, உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவம் யாருக்கு வந்ததோ, எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரே உன்னிடம் மிகுந்த அக்கறையோடு நடந்து கொண்டவர். என் குழந்தையே, உன்னை விட்டு இப்பொழுது அவர் தொலைவில் இருக்கின்றார். சில நேரங்களில் நீ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர். உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர். எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு துணை இருந்தவர். ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னை பற்றி எப்பொழுதுமே நீ நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை அதிகமாக நினைத்தது அவர்தான். எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்போது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றார். உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட உனக்கு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நீ மன வேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய். மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் என்றும் அவரோடு சேர வேண்டும் என்றும் மனதார ஆசைப்படுகின்றாய். எல்லாம் உன் அருகில் இருந்தாலும் எதுவுமே இல்லாதது போன்ற ஒரு உணர்வை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதனால் உன் வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகியும் விட்டது. இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய். அம்மா, ஓம் சக்தி, நான் உன்னிடம் எதையும் கேட்கவில்லை. என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள். நான் இப்போது எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை வெறுமையாக மாறிவிட்டது. மீண்டும் எனக்கு அந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் என்று என் குழந்தை நீ என்னிடம் கேட்பது எனக்கு தெரிந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, நீ எப்பொழுதும் உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நீ மனதார நம்பித்தானே இந்த தாயானவளிடம் வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நீ வைத்திருக்கின்றாய். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து, உன்னுடைய கடந்த கால நாட்களையும் நினைத்து நீ
பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, சந்தோஷமாக எத்தனையோ தருணங்களை கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டும் பரிசாக கொடுத்து விட்டது. இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம். எப்பொழுது என்னிடம் வந்து நீ வேண்டுதல் வைத்தாயோ அதன் பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கத் தொடங்கும் என்பதனை உன்னிடம் மீண்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். என் தங்க பிள்ளையே, எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப்போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகிலேயே வந்துவிட்டது. அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது. நீ அவரை பிரிந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்தி தான். அது நன்றாக தெரியும். நான் அந்த தீய சக்தி என்று சொல்வது மனிதனைத்தான் என் பிள்ளையே. ஒருவரின் வேண்டாத சூழ்ச்சிகளால் தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். அந்த சூழ்ச்சியிலிருந்து அவர் இன்னும் மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது உன் அம்மா உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு, என் குழந்தையாக நீ மாறிவிட்ட பிறகு எல்லாம் மாறப்போகின்றது. உனக்கு ஏற்பட்ட பிரிவு என்பது நிரந்தரம் இல்லாதது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீயாகவே எதுவும் தேவையில்லை என்று ஒரு நாளும் முடிவெடுத்தது இல்லை. பிறரின் கருத்துக்களையும் முன்கோபத்தாலும் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்கலாம். ஆனால் தற்பொழுது இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழப்போகின்றீர்கள். தீய சக்தி ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நீண்ட கால பிரிவினைக்கு காரணமாகிவிட்டது. என் தங்கமே, இந்த பிரிவினை இன்றோடு முடிய போகின்றது. எல்லாவற்றிற்கும் கால நேரத்தை உருவாக்கி தர இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை கொடுப்பது இந்த அம்மாவின் பொறுப்பு. என் குழந்தையே, நீ கதறி கருத்தறி அழுதாய், தினம் தினம் என்னிடம் மன்றாடினாய். என்னிடம் என் உயிரான உறவை கொடுத்து விடுங்கள் அம்மா என்று வேதனைப்பட்டு கேட்டு கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ வேண்டிக் கொண்டேதான் இருந்தாய். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக மாறி உனக்கு விருப்பமானவரிடத்தில் சென்று சேரும் பொழுது இந்த தாயானவள் அவரை உன்னோடு சேர்க்கப் போகின்றேன். இதற்கு பிறகு யாருடைய தலையீட்டையும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடாது. அடுத்தவர்களினுடைய சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சியை எப்படி அம்மா புரிந்து கொள்வது என்று கேட்பது இந்த தாயானவளுக்கு தெரிகின்றது. சூழ்ச்சியை தெரிந்து கொள்வதற்கு உன் அம்மா உனக்கான தடங்கல்களை அப்போது நான் ஏற்படுத்தி கொண்டேதான் இருப்பேன். உனக்கான சமிச்சைகளும் வந்து கொண்டேதான் இருக்கும். அதை நீ உணர்ந்து நடந்து கொண்டால் எந்தவித சூழ்ச்சிகளும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. என் பிள்ளையே, நீ நன்றாக இருப்பது ஒரு தீய சக்திக்கு பிடிக்கவில்லை. உன் உறவுக்குள் ஒற்றுமையை கெடுத்து விடுவதற்காகத்தான் அவர் உன் வாழ்க்கையில் நுழைந்தார் என்பது இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரிந்த விஷயம். என் தங்கமே, நான் அப்பொழுது உனக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்தேன். சில தடங்கல்களை ஏற்படுத்தினேன். இருந்தாலும் அந்த தீய சக்தி உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டது. நீ ஆரம்பத்தில் கண்டு கொள்ளாமல் விட்டதுதான் இன்று இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் திரும்புமா? சந்தோஷமாக இருந்த நாட்கள் மறுபடி அமையுமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்கு நான் உனக்கு பதில் சொல்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் நல்ல வழியாக அமையும். சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலுமே அதை உன் தாயானவள் நான் சரி செய்து கொடுக்கின்றேன். எனவே நம்பிக்கையோடு காத்திரு. கிடைத்த வாய்ப்பினை தவறவிடாதே. மனிதர்களின் மனமானது குரங்கு போன்றது. மனதினை ஒருநிலைப்படுத்துவது சாதாரண விஷயம் அல்ல. அதுபோலத்தான் உனக்கு பிடித்தவரின் வாழ்க்கையில் நுழைந்துவிட்ட தீய சக்திகளை விரட்டுவதற்கு உன்னுடைய அன்பு மிக முக்கியமானது. உன்னுடைய அன்பினால் மட்டுமே உன்னுடைய துணையை நீ மீட்டெடுக்க முடியும். வேறு எதை காட்டியும் அவரால் மீட்டெடுக்க முடியாது. எனவே அன்பு செலுத்து. இந்த தாயானவளின் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும். எதற்கும் கவலைப்படாமல் துணிச்சலோடு செயல்படு. வாழ்க்கை உன்வசமாகும். உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ எந்த பிரச்சனைகளையும் மனவலிமையோடு எதிர்கொள்ள அனைத்து சக்திகளையும் நல்ல
நல்லவர்களின் துணையையும் நான் உனக்கு பெற்றுத்தரப் போகின்றேன். ஆகவே என் தங்க பிள்ளையே, இது உனக்கு சவாலான நேரம் என்பதனை மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய துணையை நீ பெறுவதற்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. பொருள் என்பதனை சொல்லிவிடுவதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இவனின் நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன் என்றால் அதை நீ சந்தேகிக்காமல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்று எதுவுமே சொல்லும்படி இல்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு பலவிதமான துன்பங்களை என் குழந்தை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்து கொண்டிருக்கின்றது. உன் தாயானவள் எதுவும் அறியாமல் உன்னை தேடி வரவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்துதான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, வாழ்க்கை தருகின்ற சோதனைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இன்னல்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது. என் பிள்ளையின் கண்கள் கலங்கினால் அது இந்த தாயானவளுக்கு தாங்கிக் கொள்ள முடியுமா? அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ இப்பொழுது புரிந்து கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, உன் பக்கத்து வீட்டில் உள்ளவளினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா என் குழந்தையே? இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. என் பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையினால் சில காலமாகவே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவிர்ப்பதை உணர்ந்த உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கு ஒரு கெடுதலை நடத்திவிட நினைத்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக உன் வீட்டை நோக்கி எப்பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு சுற்றி திரிகின்ற இவனோ நடத்திய விஷயம்தான் இந்த தாயானவளுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. ஏனென்றால் இவன் உன் வீட்டிற்கு வந்து எப்பொழுது இந்த பொருளை இங்கிருந்து எடுத்து சென்றானோ அப்பொழுதிலிருந்து நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன். அப்பொழுதிலிருந்து நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் அறிவேன். உன்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல பிரச்சனைகள் நல்ல பிள்ளை போல பேசிக்கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னிடத்திலிருந்து இதை எடுக்க நினைத்ததை ஒரு பொழுதும் இந்த தாயானவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக உருவாக்கி தருகின்றது. இந்த மனிதர்களுக்கு இடையில் நுழைந்து ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததை எண்ணி நீ இனிமேலும் கலங்காதே. இவர்கள் எதை எடுத்தார்களோ அதை நான் உனக்கு தருகின்றேன். உன் அம்மா நீ இழந்ததை நான் மீட்டு தருகின்றேன். என் பிள்ளை, நீ இதை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதும் உனக்காக நான் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்பதும் என்னாலும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா? என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா?
அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ பேரதிசயங்களோடும் பெருமகிழ்ச்சியோடும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் சரி உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற உன் தாயானவள் நான் வருகின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி நீ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும். இவர்கள் உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நீதானே. இவர்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தது யார் என்று நீதானே. இவர்களுக்கு அத்தனை இடத்தையும் கொடுத்தது நீதானே. என் குழந்தை, இது உனக்கும் தெரியும் அல்லவா என்பதனை உணர்ந்து இதனை உணர்ந்து நீ கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சர்வ நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த தாயானவள் உன்னை தேடி வந்த பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை அற்புதங்களையும் நான் உனக்காக நடத்தி கொடுக்க வந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் உன்னோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நீ எதையும் கடந்து சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் தாண்டி நீ உனக்குள் இருக்கின்ற ஒரு வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டிருந்தாயானால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் நான் உன்னுடனே உன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, சந்தோஷமாக நீ வாழ வேண்டும். அதை மட்டும் நீ நினைத்துவிட்டால் போதும். இனிமேல் உன் அம்மா உன்னை வழிநடத்தி நான் சென்று விடுவேன். அம்மா உன்னை இந்த மாற்றங்களிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன். என் குழந்தையே, இவர் செய்த சூழ்ச்சி அப்பேற்பட்ட சூழ்ச்சி. உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளையும் இங்கு அதிகமாக இவர் பேசி கொண்டிருக்கின்றார். தேவையில்லாத விஷயங்களையும் இவர் அடிக்கடி இங்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தீய எண்ணங்களை இவர்கள் விதைத்து விட்டார்கள். தீமையான விஷயங்களை சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதிலும் இருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கெடுத்துவிட்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாத படிக்கு உன்னை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி வைத்து விட்டார்கள். நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் நீ மன்னிக்கவே கூடாது. என் தங்க குழந்தையே, இவர்கள் உனக்கு கெடுதலாகத்தான் இருக்கின்றார்கள். நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் கெடுதலாகத்தான் நடத்தியிருந்தார்கள் என்பது உண்மை. என் குழந்தையே, உன் தாயானவள் கண்டதை எல்லாம் சொல்லவா? உன் வீட்டிற்குள் நுழைந்த இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஒவ்வொருவரின் மனநிலையும் முதலில் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள். ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் உன்னை சுற்றி எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களின் மனதினை அதிகமாக காயப்படுத்துகின்றார்கள். இந்த காயத்தினால் பலவிதமான சோதனைகளை எல்லாம் இவர்கள் தாங்கி கொண்டு மேலும் பல வேதனைகளுக்குள் சிக்கிக்கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் மனதில் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருப்பதனால் இப்பொழுது இவனோ அங்கே குதூகலத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றான். என் பிள்ளையை, இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது அந்த நிம்மதியைத்தான். அது உனக்கும் தெரியும் அல்லவா? இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் வாழ்க்கையில் முழுவதுமாக நம்பிவிடக்கூடாது. உடனிருந்து கொண்டு யார் என்னென்ன செய்கின்றார்கள் என்பதனை உணராமல் நீயோ எல்லோரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய். உன்னுடைய இந்த அன்பைத்தான் உன்னுடைய பலகீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள்.
உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டி விட்டிருக்கின்றாள். என் குழந்தையே, உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்கள் பட்டதற்கு இவள்தான் மிக முக்கியமான காரணம் என்பதனை நீ அறிய வேண்டும். என் தங்க குழந்தையே, இவள் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் செல்லமே, முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்களை எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வருகின்றாய். அப்படி மீண்டு வரும்பொழுது எல்லாம் உனக்கு மீண்டும் மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பி கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர்கள் ஒரு பொழுதுமே தயாராக இல்லை. என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கும் பொழுது அவர்கள் அதனை தவறாக பயன்படுத்துகின்றார்கள். உன்னை ஏளனமாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கும் பொழுதோ இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கின்றாய், ஆனால் அவர்களுக்கும் அதை தனக்கு கிடைத்த